தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த நாள் நல்ல நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் சந்திக்கப் போகும் வெற்றி தோல்விக்கு அனைத்துக்குமே நம்மளே பொறுப்பு. நாம் நல்லதை மட்டுமே சிந்திப்போம். இன்றைய நாள் விசுவாச வருடம் மாசி 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 3/3/2026 பூர நட்சத்திரத்தில் இன்றைய நாள் தொடங்குகின்றன. ராசி சிம்ம ராசி, திதி பௌர்ணமி திதி. இன்று யோகம் சுகர்மம், கரணம் பவம். இன்றைய சந்திராஷ்டம ராசியாக மகர ராசி திருவோண நட்சத்திரத்துக்கு வருகின்றன. இன்றைய நல்ல நேரங்கள் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. இன்றைய ராகு காலங்கள் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய அமிர்தாதி யோகம் சித்த யோகமாக இருக்கின்றன. இன்றைய நாள் வாரசூலை வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களுக்கு இன்று மன மகிழ்ச்சியான பொன்னாளாக இருக்கின்றன. குறிப்பாக உங்கள் ராசிக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதம் நிகழ்கின்ற காலகட்டங்கள். இன்று குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு. இறை நம்பிக்கைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக முதலீடு செய்வதற்கு தக்க காலகட்டம் இன்று குறிப்பாக முதலீடு செய்தால் லாபம் ஈட்டுகிற சூழ்நிலையாக வருகிற சூழ்நிலையால் இன்று அது சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக நிறைய தகவல்களை சேகரிக்க வேண்டிய காலகட்டம். இன்று சின்ன சின்ன ஓய்வுகள் எடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக இன்று மாலை நேரத்தில் முக்கிய கவனமாக முக்கிய முடிவுகள், நிறைய விஷயங்கள் பேச வேண்டிய காலகட்டம். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உகந்ததாக இல்லை. நாளை மறுநாள் பேசினால் முக்கிய காலகட்டமாக இருக்கும். இன்று தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்கனவே செய்த தொழிலில் விடுபட்ட விஷயங்களை இன்று திருத்தம் செய்ய, அதில் இருக்கின்ற குறைகளை கண்டுபிடிக்க, மாற்றம் செய்ய, இது போன்ற விஷயத்தில் அற்புதமாக இருக்கின்றன. மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக அதீத வளர்ச்சி வருகிற காலகட்டங்கள். இன்று முழுவதும் இறை நம்பிக்கை, இறை வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்று அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 9 மற்றும் சிவப்பு மெரூன் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. முருகர் வழிபாடு, சஷ்டி வழிபாடுகள் இன்று அற்புதமான நாளாக மாற்றிவிடும். ரிஷபராசி அன்பர்களுக்கு யோகங்களும் லாபங்களும் பெறுகின்ற பொன்னாள் என்று. குறிப்பாக இன்று இடம் வீடு சம்பந்தப்பட்ட சிந்தனை அதிகரிக்கும். சொத்து சேர்க்க இன்று அனுகூலமான காலகட்டமாக இருக்கின்றன. உடல் தொந்தரவு இருப்பவர்கள் அதிலிருந்து மீண்டு வர வாய்ப்பு கொண்டு. குறிப்பாக தன் உற்றார் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை அதிகரிக்கும். இன்று வேலை சம்பந்தப்பட்டதுக்காக நிறைய பேர் முயற்சி செய்து அதில் லாபம் ஈட்டுகிற சூழ்நிலை உண்டு. குறிப்பாக வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்க வாய்ப்புண்டு. வேலையில் புது வேலை செய்யலாமா, வேறு வேலை மாற்றலாமா என்ற சிந்தனைகள் உண்டு. இன்று சம்பள உயர்வுக்கான சிந்தனை அதிகரிக்கும். வேலையில் புது புரட்சியே நடக்கக்கூடிய காலகட்டம். இன்றைய காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு அமோகமாக இருக்கிற காலகட்டம். திருமணம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகம் மேலோங்கும் காலகட்டம். குறிப்பாக இந்த சந்திர கிரகம் என்பதால் நாளை மறுநாள் பேசினால் மிகுந்த யோகமாக இருக்கும். ஆனால் இன்று சிந்திப்பது சரியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேலோங்கும். பிஸ்னஸில் அதீத வளர்ச்சி ஏற்படுகிற காலகட்டம். குடும்பம் சம்பந்தப்பட்ட மகிழ்ச்சிகரமாக இருக்கிற கால சூழ்நிலைகள். இன்றைய காலகட்டத்தில் ராசி எண்ணாக நிறமாக இருப்பது 6 மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. கனகதாரா சோத்திரங்கள், லட்சுமி மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள் கேட்டு வர இந்த நாள் பொன் நாளாக மாறிவிடும். மிதுன ராசிக்கு இன்று அனுகூலமான நாளாக இருக்கின்றன. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் புதிய தகவல்கள் சேகரிக்க வேண்டிய காலகட்டம். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல், வேலை சம்பந்தப்பட்ட தகவல்கள், குடும்பத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிற காலகட்டம். இன்றைய காலகட்டத்தில் இளைய சகோதர சகோதரிகளின் அனுசரணையாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அண்டை விட்டவரிடம் மிகுந்த லாபகரமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்றைய காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் சனி பகவான் இருக்கும் காலகட்டத்தில் வேலைக்கு செல்பவர்கள் அதீத வளர்ச்சி ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த வேலை செய்பவர்களுக்கு இன்று வேலை மாற்றலாமா, தொழில் செய்யலாமா என்ற சிந்தனை வரும். குறிப்பாக தொழில் செய்பவர்களுக்கு இன்று மிகுந்த யோக பலன்கள். தொழிலில் விளம்பரங்கள் கொடுத்தல், தொழில் சம்பந்தப்பட்டதில் குறிப்பாக ஆஃபர் போட்டு இது போன்ற பிஸ்னஸை டெவலப் செய்ய வேண்டிய காலகட்டங்கள். குறிப்பாக வேலையாட்கள் எடுக்க வேண்டிய கால சூழ்நிலைகளும் தகவல் தொடர்பு சாதனங்களும் வருகின்றன. இன்றைய காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்டது அதீதமாக வரும். திருமண முடிவுக்கு ஏற்படுகிற காலகட்டமாக வந்துவிட்டன. இன்றைய காலகட்டத்தில் உங்கள் 9ஆம் வீட்டில் நிறைய கிரகம் சேர்க்கை இருப்பதால் ஆன்மீக கொண்ட சிந்தனைகளும் கடவுள் வழிபாடுகளும் இன்று மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. உங்களுக்கு ராசி எண்ணாக நிறமாக இருப்பது 5 மற்றும் பச்சை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. துளசி வழிபாடுகள், விஷ்ணு சரசநாமங்கள் கேட்டு வந்தால் இன்று நாள் பொன் நாளாக மாறிவிடும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று கடமைகள் அழைக்கின்ற நாளாக இருக்கின்றன. குடும்பம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மேலோங்கும். வாக்குப்பளிதம் இருக்கிற காலகட்டமாக இருக்கின்றன. குடும்பத்தில் மகிழ்ச்சி அற்புதமாக இருக்கும். குறிப்பாக சந்திராஷ்டமம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபட்ட காலகட்டம் போல் இன்று மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற காலகட்டம். இன்று தொலைதூர பயணங்கள், லாபங்கள் ஈட்டுகிற கால சூழ்நிலைகள், குடும்பத்தில் முக்கிய முடிவுகள், திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அமோகமாக இருக்கின்றன. திடீர் தனயோகங்கள், திடீர் அமைப்புகள் ஏற்படுகிற காலகட்டம். இன்றைய காலகட்டத்தில் இடம் வீடு சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேல்நோக்கும். குறிப்பாக குழந்தைகள் இல்லாதவர்கள் குழந்தைகள் முயற்சி செய்வார்கள். குலதெய்வ அனுகிரகம் கிட்டும் காலகட்டமாக இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் தகவல் சம்பந்தப்பட்டதுக்காக, குறிப்பாக செக்லிப் சம்பந்தப்பட்டது வருகின்ற தகவல் 1க்கு 2 முறை விசாரித்து செய்ய வேண்டிய காலகட்டம். இன்றைய உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் நிறைய கிரகம் இருப்பதால் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நிறைய கூட்டமான நெரிசல் இடத்தில் ஏற்படுவது, மூச்சு சம்பந்தப்பட்டது மட்டும் கவனித்து செயல்பட வேண்டியது. தெரியாத விஷயத்தில் ஒப்பந்தங்கள் கையெழுத்திட வேண்டாம்.
குறிப்பாக இன்றைக்கு ராசி எண்ணாக அதிர்ஷ்ட எண்ணாக இருப்பது 2 மற்றும் வெண்மை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. அம்பாள் வழிபாடு, குறிப்பாக மாரியம்மன் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு இன்று அற்புதமான நாளாக மாற்றிவிடும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்று அற்புதமான நாளாக இருக்கின்றன. குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்டதுக்கு செல்பவர்கள் வேலையில் மாறுதல் ஏற்பட வாய்ப்புண்டு. வேலையில் முன்னேற்றத்துக்கு சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருக்கின்றன. பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட செய்பவர்கள் பிஸ்னஸ் சம்பந்த ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணும் சூழ்நிலைகள் உண்டு. இன்றைக்கு தொழிலில் அதீத வளர்ச்சியடைய விளம்பரங்கள் கொடுத்தல், பராமரிப்பு சம்பந்தப்பட்டது, பொது வேலையாட்கள் எடுத்தல், தகவல் சம்பந்தப்பட்டது, டெலிஃபோன் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்தையும் யோகமாக இருக்கின்றன. குறிப்பாக எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவுகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம் இருப்பதால் குறிப்பாக வேலை வாய்ப்புகள், தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தும் ஒன்றுக்கு இன்னொரு முறை முயற்சி செய்தால் யோகமாக இருக்கும். சுக்கிரன் மற்றும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் பயணிக்கும் காலகட்டத்தில் முதலீடு செய்வது, ஃபிக்ஸ்டு டெபாசிட் சம்பந்தப்பட்டது யோகத்தை கொடுக்கின்றன. ஏற்கனவே இருந்த இடம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய காலகட்டமாக உண்டு. இந்த தொல்லை கொடுத்தவர்கள் விலகுவார்கள். இன்றைய காலகட்டத்தில் புது நபர்கள் அறிமுகம் இன்று வளர்ச்சியை ஏற்படுத்துகிற காலகட்டம். இன்று அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 1 மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் மிகுந்த வழிபாட்டை கொடுக்கின்றன. குறிப்பாக ஜோதி வழிபாடு, சிவ வழிபாடுகள் அற்புதமான நாளாக மாற்றிவிடும். கன்னிராசி அன்பர்களுக்கு தன யோகம் பெறுகின்ற பொற்கால நாளாக உண்டு. இன்றைய காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் தொடங்கும், மனதுக்கு ஏற்படுகிற சந்தோஷமான நிகழ்வாக இருக்கின்றன. குறிப்பாக முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத வளர்ச்சி உண்டு. விரைய செலவுகள் குறையிற காலகட்டங்கள். மருத்துவம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளிலிருந்து மாறுபட்டு இன்பச் சுற்றுலா, கடனை குறைத்து விட்டேன் என்ற சந்தோஷம் ஏற்படுகிற காலகட்டம் ஒன்று. இன்றைய காலகட்டத்தில் வெளிநாடு, வெளிமாநில சம்பந்தப்பட்ட பயணங்கள் ஒன்று அதீத வளர்ச்சி ஏற்படுகிற காலகட்டங்கள். இன்று உங்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருப்பவர்களிருந்து விடுபடுகிற கால சூழ்நிலைகள். குறிப்பாக வேலையில் அதீத வளர்ச்சி உண்டு. வேலைக்கு செல்பவர்கள் வேலைக்கு முயற்சி செய்வார்கள். வேலைக்கு செய்தவர்கள் வேறு வேலை மாற்றலாமா, தொழில் செய்யலாமா என்ற இரண்டும் கலந்த சிந்தனைகள் குறிப்பாக இருக்கும். குறிப்பாக இன்று முயற்சி செய்வது திருமணம் சம்பந்தப்பட்டது சுப தகவல்கள் வருகிற காலகட்டங்கள். திருமணத்தில் பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாக இருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் தொடங்கும் கால சூழ்நிலையாக இருப்பதால் திருமணம் முடிவுக்கு வருகிற சூழ்நிலை வந்துவிட்டன. வருகின்ற கலஸ்திரங்கள் ஆணோ பெண்ணோ அவர்கள் நல்ல வரனாக இருக்க வாய்ப்புண்டு. இன்று ராசி எண்ணாக நிறமாக இருப்பது 5 மற்றும் பச்சை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. குழந்தை வடிவங்கள், கன்னி சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் வழிபட்டால் இந்த நாள் பொன் நாளாக மாறிவிடும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று யோககரமான காலகட்டங்கள் குருபலனோடு தொடங்குகின்றன. உங்களுக்கு குறிப்பாக புகழ் பெறுகிற கால சூழ்நிலைகள். இந்த நிறைய நாளாக இருந்த தொந்தரவுகள், தொல்லைகள், போட்டி பொறாமையில் வெற்றி பெறுகிற கால சூழ்நிலைகள். உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்டதில் திருப்திகரமாக அளிக்கின்ற காலகட்டம். உடல் உபாதைகள் விலகி இன்று நன்மை பெறுகிற காலகட்டங்கள். இன்றைய காலகட்டத்தில் வேலையில் அதீத சம்பளம் உயர்வுக்கான சிந்தனைகள், அப்ரைசல் இது போன்ற விஷயத்தில் அனுகூலமாக இருக்கும். கல்வியில் படிக்கின்ற மாணவர்கள் கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகிறதுக்குண்டான புதிய வாய்ப்புகள் பிறக்கிற காலகட்டம் ஒன்று. தொடர்ந்து முயற்சி செய்தால் அனுகூலமாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் ஒரு சில சொத்து வாங்க, இடம் வாங்க, கடன் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா என்ற சிந்தனைகள் வருகிற காலகட்டம். அப்படி செய்தால் இன்றைய காலகட்டம் இன்னும் வளர்ச்சிகரமாக இருக்கும். இன்றைய காலகட்டத்திலே திருமணம் சம்பந்தப்பட்டதில் இன்று பேச்சுவார்த்தைகள் வரும். பூர்வீக சம்பந்தப்பட்ட, சொத்து சம்பந்தப்பட்ட இருக்கின்ற சிக்கல்கள் தீர்கிற காலகட்டம். இன்று லாபகரமான நாளாக இருக்கின்றன. இன்று மூத்த சகோதரர்களின் அனுகூலமாக உண்டு. இன்றைய காலகட்டத்தில் அற்புதம் நிகழ்கிற பொன் நாளாக உண்டு. இன்றைக்கு ராசி எண்ணாக நிறமாக பயன்படுத்த வேண்டியது 6 மற்றும் இளஞ்சிவப்பு, பிங்க் நிறங்கள் யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி, மகாலட்சுமி, அஷ்டலட்சுமி வழிபாடுகள் செய்துவிட்டால் இந்த நாள் இன்னும் வளர்ச்சிகரமான நாளாக மாறிவிடும். விருச்சிக ராசி அன்பர்களே, விஸ்வரூப வெற்றி பெற இன்று பொன் நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் பயணிக்கின்ற சந்திர பகவான் தொழில் சம்பந்தப்பட்டது, வீடு சம்பந்தப்பட்டது, தொழிலில் இருக்கின்ற சங்கடங்கள் விளக்குகின்ற அற்புதமான நாள். இன்றைய காலகட்டத்தில் பதவி உயர்வுகள், முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கும். குறிப்பாக கலைத்துறையினருக்கு யோக பலனை குறிக்கின்றன. குடும்பங்கள் முக்கிய முடிவாக எடுக்க வேண்டிய சிந்தனைகள், வாக்குப்பளிதங்கள் இருக்கின்றன. குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வாக்கியம் உண்டு. இன்றைய குலதெய்வம் சம்பந்தப்பட்ட வழிபாடும் இன்று அற்புதமான நாளாக இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் கலைத்துறை, சினிமா சம்பந்தப்பட்டது, நடனம், ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட அவ்விதமாக இருக்கின்றன. பூர்வீகத்து சம்பந்தப்பட்டதிலிருந்து ஃபோன் காலோ, பூர்வீக சம்பந்தப்பட்டதில் புது தகவல்களை வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. உங்கள் ராசிக்கு 7 இருப்பதால் திருமணத்தில் மனதுக்கு பிடித்த வரன் வர வாய்ப்புண்டு. திருமணத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. இது விரயத்திலிருந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய யோக பலன்கள் உண்டு. குறிப்பாக லாங் டேர்ம் டே ட்ரேடிங் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இந்த அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கின்ற எண்களாக நிறமாக இருப்பது 9 மற்றும் சிவப்பு மெருண் நிறங்கள் யோகத்தை கொடுக்கின்றன. திருச்செந்தூர் முருகர் வழிபாடு, முருகர் பாடல்கள், முருகர் மந்திரங்கள் சொல்லி வந்தாலே இந்த நாள் பொன் நாளாக மாறிவிடும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கிற காலகட்டமாக உண்டு. குறிப்பாக இன்று இடம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேல்நோக்கும். இடத்தை வாங்கலாமா, விற்கலாமா, இடத்தை இதை மேன்மைப்படுத்த வேண்டும், வண்டி வாகனங்களை வாங்க வேண்டும். பொதுவாக
இன்று ஆசைப்படுகின்ற பொருள்கள் அனைத்தும் நிறைவேறும் காலகட்டமாக இருப்பதால் இன்று அற்புதமாக இருக்கின்றன. உடல் உபாதைகள் விலகி இன்று மனத்தெம்புகள் பிறக்கிற காலகட்டங்கள். இன்று வேலையில் யோககரமாக இருக்கின்றன. கடன் சம்பந்தப்பட்டது வாங்க மற்றும் கொடுக்க அடைக்க இன்று அனுகூலமாக இருக்கின்றன. முதலீடு செய்ய என்ற சிந்தனைகள் அதிகரிக்கின்றன. முதலீடுக்காக இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது தெரிந்த விஷயத்தில் மட்டும் அனுகூலமாக இருக்கும். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோகமாக இருக்கிற காலகட்டம். இந்த காலகட்டத்தில் வீட்டில் உள்ள பராமரிப்பு சம்பந்தப்பட்ட செய்தால் இன்று யோகமாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு புதிய தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள், வீட்டிலே தொழில் வைத்து செய்யலாமா, ஆன்லைன் சம்பந்தப்பட்ட இதை படிக்கலாமா இல்லது வேலை செய்யலாமா என்ற பலதரப்பட்ட சிந்தனைகள் வருகிற காலகட்டமாக உண்டு. இன்று ராசி எண்ணாக நிறமாக இருப்பது 3 மற்றும் மஞ்சள் நிறங்கள், இளம் ஆரஞ்சு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற பொன் நாளாக அமைந்து விடுகின்றன. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மகத்துவமான நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் செய்யும் சின்ன சின்ன சந்திராஷ்டம் போல் தோன்றும் இருந்தாலும் இன்று நல்ல பலன்கள் மதியத்துக்கு பின் ஏற்படுகிற காலகட்டத்தால் கவனமாக செய்தால் இன்று அனைத்திலும் வெற்றி ஏற்பட வாய்ப்புண்டு. இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக உங்களுக்கு மனதுக்கு பிடித்த காதல் சம்பந்தப்பட்டது, குழந்தை சம்பந்தப்பட்டது, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேல் நோக்கும், தொழிலில் அதீத வளர்ச்சி ஏற்படுத்திய காலகட்டமாக இருக்கின்றன. தகவல் தொடர்பு சாதனத்தின் மூலம் புதிதாக வாங்க வேண்டிய கால சூழ்நிலைகள் இருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் மனதில் எண்ணங்கள் நிறைவேறும் கால சூழ்நிலைகள். குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்டது விளம்பரம் கொடுத்தல்கள், இது போன்ற விஷயங்கள் ஏற்கனவே முடிவு செய்த விஷயத்தை தொடர வேண்டும், புது விஷயத்தில் வேண்டாம். இன்றைய காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட முதலீடுகளுக்கு அனுகூலமாக இல்லை. பொதுவாக ஷேர் மார்க்கெட் சம்பந்தம் நாளை மறுநாள் செய்தால் வெற்றிகரமாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு, இறைவன் வழிபாடு இன்று தலை சிறந்ததாக இருக்கும். பூர்வீக சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் ஒன்று, மருத்துவ சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், தொல்லை கொடுத்தவர்கள் அனைத்தும் விலகும் சூழ்நிலை வந்துவிட்டன. இன்று ராசி எண்ணாக நிறமாக இருப்பது 8 மற்றும் ஸ்கை ப்ளூகள் மிகுந்த தெய்வத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக காவல் தெய்வங்கள், சனீஸ்வரர் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் செய்தால் இந்த நாள் பொன் நாளாக மாறிவிடும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று யோகங்கள் அள்ளித் தருகின்ற பொன்னாள். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் உடல்நிலைகள் சீராகும். மன தைரியம் பிறக்கின்ற காலகட்டங்கள். கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோகத்தை குறிக்கின்றன. மன நெருக்கடி விலகி யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்கிற காலகட்டம். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்பாக இருப்பதால் சொத்து சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், பூர்வீக சம்பந்தப்பட்ட சிந்தனை அனைத்தும் லாபகரமாக இருக்கின்றன. உடல் எடையை குறைக்கலாமா, புது இடம் வாங்கலாமா, வண்டி வாகனம் வாங்கலாமா, பணத்தை எங்கு முதலீடு செய்யலாம், இது போன்ற பலதரப்பட்ட சிந்தனைகள் மட்டும் மேலுங்கிற காலகட்டங்கள் இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிந்த பழக்கப்பட்ட விஷயத்தில் மேன்மேலும் செய்யும்போது இன்னும் யோகமாக இருக்கின்றன. திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள், மனதுக்கு பிடித்த வரன்கள் வர வாய்ப்புண்டும். இன்றைய காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் ஒன்றும். இன்று தன வருவாய் அதிகரிக்கிற காலகட்டமாக இருப்பதால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டம். இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு ராசியில் நிறைய கிரகம் இருப்பதால் மனம் பலதரப்பட்ட சிந்தனைகள் வரும். உங்களுக்கு தெரிந்த விஷயம் 1, 2, 3 விஷயம் மட்டும் தொடருங்கள். பலதரப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்தினால் பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. இன்று அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 8 மற்றும் வனதேவதைகள் வழிபாடுகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. ஆஞ்சநேயர் வழிபாடும் ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்ட இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் அதிர்ஷ்ட நிறமாக நீல நிறங்கள், ஸ்கை ப்ளூ இது போன்ற பயன்படுத்தினால் வெற்றி வாய்ப்புகள் இன்னும் தலைத்தோங்கும். மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சுகமான நாள். மனதுக்கு தெம்பு பறிக்கிற காலகட்டங்கள். எதிர்பாராத நல்ல விஷயத்தை எல்லாம் எதிர்பாருங்கள் என்று கூறக்கூடிய கால சூழ்நிலைகள். தகவல் வழியில் நிறைய விஷயங்கள் உண்டு. பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அனுகூலமாக இருக்கின்றன. தொந்தரவு கொடுத்தவர்கள், பிரச்சனை செய்தவர்கள் விலகுகிறார்கள். உங்களுக்கு மனதுக்கு தெம்பு கொடுக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்தால் வருகின்ற நல்ல விஷயத்தை அனைத்தும் பயன்படுத்த வேண்டிய கால சூழ்நிலைகள். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் நிறைய கிரகம் இருக்கும் காலகட்டத்தில் முதலீடு செய்ய, வீடு சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கிற காலகட்டங்கள், உடல்நிலையை பேணுகிற காலகட்டமாக இருக்கின்றன. நிறைய பேருக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட சர்ஜரி சம்பந்தப்பட்டது தாமதப்படுத்தி கொண்டே இருப்பவர்கள் எப்பொழுது செய்யலாம் என்று முடிவெடுக்க வேண்டிய கால சூழ்நிலையில் வருகின்றன. இன்றைய காலகட்டத்தில் வேலை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் உண்டு. இன்று வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளும் மேல்நோங்கிற காலகட்டங்கள். இந்த காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலகட்டமாக இருக்கின்றன. இன்னும் உங்களுக்கு வளர்ச்சி அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க ராசி எண்ணாக நிறமாக இருப்பது 3 மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக குழந்தை வடிவத்தில் இருக்கிற வழிபாடு தெய்வங்கள் மற்றும் தட்சிணாமூர்த்தி, குரு பகவான் வழிபாடு இன்னும் அற்புதமான நாளாக இருக்கும். ஆன்மீகம் அறிவோம். இன்று சந்திரகிரகணம் முடிந்த பின் தீபம் ஏற்றி வீட்டில் வழிபாடு செய்யும்போது இறைவனை வேண்டும் பொழுது நமக்கு ஏற்பட்ட தொந்தரவுகள், தொல்லைகள் விலகக்கூடிய காலகட்டங்கள். எப்பேற்பட்ட தோஷங்கள், மாத்திரு தோஷம், பித்திரு தோஷங்கள், துன்பங்கள் அனைத்தும் விலகி சகல சௌபாகியங்கள் பெறுகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றன. இன்று இறை வழிபாடே சிறந்ததாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.